நமஸ்காரம். இன்னையோட ப்ராவர்ப், the richest wealth is wisdom, the strongest weapon is patience, the best security is faith, the greatest tonic is laughter, and surprisingly all are free. பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. கடவுள் என்ன அழகா எல்லாத்தையும் படைச்சிருக்காரு பாருங்களேன். நம்மளோடைய எல்லாத்தையும் சேர்த்து படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம தான் அதை யூஸ் பண்ணாமல் திண்டாடின்னு இருக்கோங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த ரிச்சஸ்ட் வெல்த்து, வீடு இருக்குது, படிப்பு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. விஸ்டம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஞானம், நாலேஜ். அந்த நாலேஜ், ஞானம் வரணுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு வரணும். நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தெளிவு வரணும். எப்படி நம்ம ஒரு பானையிலையோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே அப்படியே செட்டில் டவுன் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே அழகாக செட்டில் டவுன். அந்த மாதிரி அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுங்க. வாழ்க்கைனா இப்படி தான், எல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் கலந்தாப்பில் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருந்தேன்னா அது தெளிவடையும் அப்படின்னு உங்களுக்கு சூட்சமமாக தண்ணி சொல்லி கொடுக்குது, சொல்லி கொடுக்குறது. ஸோ நிறைய இடத்துல நம்ம எல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம் காற்றை. நம்ம ஆக்சிஜன் நிறைய செடிகள்லாம் வச்சு அது பியூரிஃபிகேஷன் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயும் காரணம் கர்த்தா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஞானம் வேணும். ஸோ ஒரு ஆளுக்கு நல்ல பணக்காரர், வெல்த்தி அப்படின்னாலே என்னன்னா ஞானம், அதுதாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காருங்க. இந்த அத்தனை குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கோம், நமக்கு தெரியாமல் இருக்கோம். அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுதான் நம்ம ஒத்துக்கணும். ஆமாங்க, நான் தெரியல, எனக்கு அது தெரிஞ்சுக்கலை அப்படின்னு நம்மளோட தவறுதலை நம்ம உணரணுங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்துலேயுமே நம்ம வெல்த்தியஸ்ட் பர்சன் அப்படின்னா ஞானம். அந்த ஞானம் வரணுமானா இந்த பிளாட்ஃபார்ம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல எல்லாத்துக்கும் நிதானம் போகணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம பேசிடக்கூடாது, செயல் பண்ணக்கூடாது, எல்லாரையும் நம்பிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் வேணும். ரெண்டாவது என்ன சொல்கிறா பாருங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இஸ் பேஷன்ஸ். பொறுமை கண்டிப்பாக. அப்போ இந்த தண்ணி எப்படி கலங்கின தண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே தெளிவாகிறது பதிலா. ஸோ அந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது அந்த பொறுமை இருக்கணும். உடனே தண்ணி அழுக்கா இருக்குது, அப்படி இருக்குது, பாத்திரம் அலம்பலை, அது இதுன்னு டப்படன்னு பேசிடக்கூடாது. அது எப்படி, இட் நீட்ஸ் டைம். அதே மாதிரி சில விஷயங்கள், சில சிச்சுவேஷன்கள்லாம் நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். நமக்கு சாதகமாக வரணுமானா நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்குன்னா அது உங்களோட கவசம். அது. மூணாவது என்ன சொல்கிறா, பெஸ்ட் செக்யூரிட்டி இஸ் ஃபெய்த். காவலாளர். எப்படி ஒரு வீட்டுக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு, எல்லா கோவிலானாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காவலாளர் போடுறோம், செக்யூரிட்டி போடுறோம். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி செக்கப்பு அது இதுன்னு எல்லாம் சொல்கிறோம். ஸோ நமக்கு அது காவலாளி எதுன்னா நம்பிக்கை. எல்லாத்துலேயும் நம்புங்கோ, உங்களால் முடியும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை எங்கேருந்து? உங்களை நம்புங்கோ. யூ பிலீவ் யுவர் செல்ஃப், ஃபெய்த். என்னால் முடியும், கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்கார், என்னை இதுக்கு தான் நான் நினச்சிருக்கார், நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நம்பணும். அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது உங்களை காவலாடி. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன சொல்றார், கிரேட்டஸ்ட் டானிக் எது தெரியுமா? லாஃப்டர். இந்த லாஃப்டர் அப்படிங்கிறது எவ்வளோ அருமை தெரியுமாங்க. அந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு எவ்வளோ பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. நம்ம தான் வாய் விட்டு சிரிக்கணும். எனக்கோசரம் இன்னொருத்தர் சிரிக்க மாட்டா. அதனால் நம்ம சிரிக்கணும். எப்படி சிரிக்கணும்? வாய் விட்டு சிரிக்கணும். அப்போ அந்த வாய் விட்டு சிரிக்கணும்னா என்ன அர்த்தம்? மனசு நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் வாய் நல்லா திறக்கும். மனசில் சந்தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக மனசில் அப்படியே வாய் அப்படியே பயங்கரமாக திறந்தும் கண்ணில் தண்ணியும் வரும். அது அவ்வளோ ஒரு மருந்து. அதான் டானிக் அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப அருமையான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், வெல்த்து, ஸ்ட்ராங்கு, செக்யூரிட்டி,
டானிக், இதெல்லாம் பியூட்டிஃபுல்லானதுங்க. ஸோ கடவுள் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லோரும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம எந்தெந்த நேரத்தில் எது எது யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் திண்டாடின்னு இருக்கோங்க. நம்ம அறியாமை இல்லை ஈகோ நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு. இதனால் நமக்கு கடவுள் கொடுத்த அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே விட்டுடுறோங்க. ஸோ நம்ம தான் வெல்த்தியஸ்ட் பர்சன், நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், நம்ம தான் பெஸ்ட் பர்சன். இந்த கிரேட்டஸ்ட் திங் என்னென்னா லவ். எவ்வளோ வாய் விட்டு சிரிக்கலாம் தெரியுமாங்க. ஒரு சுச்சுவேஷனும் நீங்கள் அனுபவிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வருங்க. அப்போ சந்தோஷம் வந்ததுன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் மாறுங்க. உங்கள் செல்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? போஷாக்காக இருக்குங்க. செல்ஸ் எல்லாம் அவ்வளோ போஷாக்காக இருக்கும். டானிக் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டானிக் கிட்டத்தட்ட இட் வில் வித்ஸ்டாண்ட் ஃபார் மோர் தேன் 1 year 6 years வரைக்கும் அவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணும். நம்ம வயசுக்கு we can be able to walk and talk. நம்ம வயசுக்கு இந்த சுருக்கம் முடியல அப்படிங்கிறதுக்கே வராது. என்ன சிரிக்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்போ நோயே இல்லையே. அப்போ நோய் இல்லாத போது நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்களேன். இது எல்லாத்தையும் அழகாக நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம ஒன்றுத்தையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா கடவுள் கொடுத்தத நம்ம தாங்க அனுபவிக்கிறோம். எத்தனையோ பேர் பெரிய பங்களோ வாங்கியிருப்பா, ஆனால் அவளால் அனுபவிக்க முடியாது. அவள் எங்கேயோ ஓரத்தில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பா. அந்த வீடு முழுக்க கூட அவளால் நடந்து சுற்றி பார்க்க முடியாது. அவளோட வீட்டை கூட அவளால் ரசிக்க முடியாது. ஏன்னா ஏதோ முடியல, ஏதோ ஒரு காரணம் ஆச்சா. பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தேன்னா பயங்கரமாக அவகிட்ட கடவுள் டேலண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அவளால் தைரியமாக வெளியில் போயிட்டு நடந்து ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாது. எங்கேயோ இப்போ நம்ம போய் பானிபூரி திங்குற மாதிரி வாசலில் போய் ஒரு ரோடு கடையில் போய் பானிபூரி திங்குற மாதிரி அவளால் திங்க முடியுமா? ஸோ இந்த மாதிரிங்க நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஜாலியாக இருக்கணுங்க, வர்சட்டைலாக இருக்கணும். இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நீங்கள் தான் வெல்த்தியஸ்ட் பர்சன், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், பெஸ்ட் பர்சன். அப்புறம் பெஸ்ட்டு செக்யூரிட்டி. அந்த நம்பிக்கைங்கிறது கைவிட்டுறாதீங்க. உங்கள் மேலே நம்பிங்க. உங்களை படைச்ச கடவுளையும் நம்புங்க. உங்களை படைச்ச கடவுளையும் நம்புங்க. கண்டிப்பாக அது என்றைக்குமே தோற்று போகாதுங்க. நல்ல சிரிங்க. எது வந்தாலும் ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம அப்படியே யூ ஹாவ் டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அலைகள்லாம் எப்படி போயிட்டே இருக்கு பார்த்தேடா. அலைகளுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு போர் அடிக்கிறதுப்பா, இப்படி போயிட்டு வர வேண்டியிருக்கு, எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க முடியுமா? நம்ம மூச்சு விடுறோம். இந்த மூச்சு விடும்போது எனக்கு போர் அடிக்கிறதுப்பா அப்படின்னு 2 செகண்ட் நிறுத்தினா என்ன ஆகும்? அதே மாதிரி டைஜஷன்லாம் நம்ம சிஸ்டத்தையே நீங்கள் பாருங்க. டைஜஷன்லாம் என்னெல்லாமோ திங்குறோம். ஓணுங்கிறது வேண்டாதது அப்படியே நம்ம அடைச்சிக்கிறோம். டைஜஷன் ஐயப்போ எப்போ பார்த்தா என்னத்தையோ போடுறேன், என்னாலலாம் முடியாது, நான் டைஜஷன்லாம் எனக்கு வேலை பண்ண முடியாது அப்படின்னு 2 செகண்டு ஆஃப் பண்ணித்து அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? அதனால் நம்ம நன்றி சொல்லணும். அண்ட் நம்ம கடவுள் கொடுத்த எல்லா பொக்கிஷத்தையும் நம்ம அழகாக யூஸ் பண்ணணுங்க. எங்கிட்ட தெரியாது, எங்கிட்ட இல்லைங்கிறதே கிடையாது. எல்லாரையும் கடவுள் நிறைஞ்சு அனுப்பிச்சிருக்காரு. சும்மா அனுப்பவே இல்லை, எல்லாத்தையும் ஒரு பண்டில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதனால் இப்போது இதை என்னோட சொன்ன மெசேஜ் எல்லாமே நீங்கள் ஒத்துண்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.